ராகு பகவான் பரிகாரஸ்தலம் பார்க்கடலைக் கடைந்து எடுத்த அமுதைத் தேவர்களுடன் திருட்டுத்தனமாக அமர்ந்து அருந்தியதால் மேயாகினி வேடத்தில் இருந்த விஷ்ணுவால் தண்டிக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்ட அசுரகுல மைந்தன் சுவர்பானு சைம்ஹிகேயன் இரு தூண்டானான். ஆனால் அவன் அமுதம் உண்டதால் தலையில் இருந்து பாம்பு உடலும் உடலில் இருந்து பாம்பு தலையுமாக இரு உருவம் ஆனான். இருவரும் சந்திர சூரியர்களை பிரார்த்தித்தனர். ஏனெனில் அவர்களே அமுதம் உண்ணும்பேயாது மேயாகினியிடம் காட்டி கியாடுத்தவர்கள். சூரியச் சந்திரர்கள் சிவனிடம் ஓடி தஞ்சம் புகுந்தனர். துரத்தி வந்தவர்களை தடுத்து நிறுத்திய சிவன் அவர்களுக்கு கிரக பதவி வழங்கி அருளினார். அன்றே ராகு கேது என்றழைக்கப்படும் கிரகங்கள் ஆகும். இவர்களை சாயாகிரகம் என்பார்கள். ஏனெனில் இவர்களுக்கு உருவம் கிடையாது, வெறும் நிழல் மட்டுமே. மனிதத் தலையும் பாம்பு உடலும் கியாண்ட ராகு 4 கரத்தவர் வாளும் கேடயமும் சூலமும் வைத்திருப்பார். ஒரு கரம் வரத முத்திரை காட்டும் 8 குதிரைகள் பூட்டிய தேரில் மேருவை அப்பிரதட்சிணமாக சுற்றி வரும் இவர் சிறந்த சிவபக்தர். இவரது ஆடை கருப்பு அல்லது புகையும் ஆடை மலர் மந்தார புஷ்பம் சமித்து அருகம்புல் உலையாகம் ஈயம் தானியம் உளுந்து ராசிக்கல் வைடூரியம். இவருக்கு 2 மனைவியர் சிம்ஹி சித்ரலேகா நாகவல்லி வாகனம் சிம்மம் தர்பாசனத்தில் வீற்றிருப்பார். சனி சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ராகுவின் நண்பர்கள். ராகுவின் அருள் இருந்தால் அரச பதவி கிட்டும். குண்டலியின் அதிதேவதையான ராகுவின் அருள் இருந்தால் சித்தராகலாம். அஷ்டம சித்தி பெறலாம். ராகுவைத் துதித்தால் ஞானம் பெறலாம். பாவங்களைக் களையவே இவர் மனிதர்களுக்கு சங்கடங்கள் தருகிறார். அமாவாசை மற்றும் சனிக்கிழமைகளில அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாகர்களை வழிபட வியாதிகள் பேயாகும், துன்பம் விலகும். ராகு கேதுவுக்கான பரிகாரத்தலம் காளஹஸ்தி. வாயுலிங்கமான காளஹத்தீர்வரரை ராகு கேதுவுமே ஸ்தாபித்து வழிபட்டதாக வரலாறு. எனினும் தமிழ்நாட்டில் கும்பகேயானத்தை அடுத்த திருநாகேசுவரம் ராகுவுக்கு சிறப்பான தலமாக விளங்குகிறது. ராகு கால வழிபாடு இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் அலைமையாதும். ராகுவின் சந்நிதி வெளிப்பிரகாரத்தில் உள்ளது. இங்கு சிவன் நாகநாதராக எழுந்தருளியுள்ளார். அம்பிகை பிறையணிவாளுதலாள். ராகுவை இங்கு வந்து வழிபட கைமேல் பலன் உண்டு.